திருநகரி என்னும் இவ்வூரின் தலைவரான ஆழ்வாரின் அருளிச் செயல்களான வேதத்திற்கு சமமான தமிழ் திராவிட திவ்ய பிரபந்தங்களையே தன் மனம், வாக்கு மற்றும் தேகத்தால் அனுபவித்து பாடியபடி திரிவேன் என்று சபதமிட்டுச் சொல்கிறார். ஆகையால் அவர்களின் அடியொற்றியான நாம் குலத்தை கொண்டாடாமல் குணத்தில் உயர்ந்து வாழ்வதே உய்வதற்கான ஒரே வழி. அவ்வகையில் கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். உன்னை இந்த சாரதி குருநாதன் என்று அழைத்ததில் ஒரு தவறும் இல்லை. நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்வாய், திகழ்கிறாய். என்ன சாரதி, அடியேன் சொன்னது சரிதானே? சாமி, குருவுக்கு குருவான என் சாமி, உங்க பேச்சுல தவறுக்கு ஏது சாமி வாய்ப்பு? எம்புட்டு விஷயத்த இந்த மரமண்டைக்கு புரியும்படி எத்தனை அழகா சொன்னீங்க. இது அத்தனையும் கேட்டதுனால இந்த கட்டை நல்லா வேகுங்க. அப்பா சாரதி, உனக்கு ஒரு குறையும் வராது. தன்னடக்கத்தோடு இருப்பவன் என்றும் நாசமடைய மாட்டான். இதுதான் வைணவத்தின் மையமான வாக்கு. அடியன் தாசன், ஆச்சாரிய அனுகிரகம் அடியனுக்கு என்றும் வேண்டும். சுவாமி, இவர் திருவிண்ணகரம் ஒப்புலியப்பனின் திருவடிவாரத்தைச் சேர்ந்தவர். திருக்கோயில் சன்னதியின் பட்டர். கிருஷ்ணன் பட்டர் என்பது திருநாமம். ஆஹா, அடியேன் பெற்ற பாக்கியம்தான் என்ன! வரதனின் சன்னதியில் சாக்ஷாத் அந்த ஒப்புலியப்பனை தரிசித்தது போல் இருக்கிறது. இச்சமயத்தில் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம். சுவாமி, ஆக்ஞை எதுவாக இருந்தாலும் தாங்கள் திருவாய் மலர்ந்துள்ள வேண்டும். ஒப்புலியப்பனை பற்றி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து பாடி அருளிய தமிழ் வேத பாசுரம் 1-2 அடியேன் செவி குளிரும்படி சாதித்தருள வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. என்னப்பன் எனக்காகியுளாய், என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்னப்பொன் முதல்சூழ் திருவிண்ணகரைச் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாளே என்று நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். இதன் அர்த்த விசேஷத்தையும் நீரே சேவியும். இந்த பாசுரத்தினுடைய பொருள், எனக்கு தந்தையும் வளர்த்த தாயும் பெற்ற தாயுமாகி பொன் போன்ற தன் அழகை காட்டியவனாய், அதிலும் மிக்க ஒளியுடைய ரத்னம் போன்ற தன் சுடரை தோற்றுவிப்பவனாய், நீர்மையாலும் குளிர்ச்சியாலும் அதிலும் சிறந்த முத்து போன்ற தன் தனித்தன்மையை காட்டுபவனாய், இப்படியும் பல்வகையாகவும் காட்சி தந்து பேருதவிகள் செய்த எம்பெருமான் பொன்மதில்களால் சூழப்பட்டு திருவிண்ணகரின் அந்த ஸ்தலத்திலே தன்னொப்பார் இல்லப்பனாக தன் திருவடி நிழலில் என்னை காத்து ரட்சிக்கும் அருளாளராக காட்சியளிக்கிறார் என்று நம்மாழ்வார் இங்கே மங்களாசாசனம் செய்கிறார். சொல்லாய் திருமார்பா, உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் அலியாமி நம்மு நம்பி மல்லார் குடமாடி மதுசூதனா உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே என்று திருமங்கியாழ்வார் இங்கே மங்களாசாசனம் செய்கிறார். இந்த பாசுரத்தினுடைய பொருள், திருவிண்ணகரப்பனே, பெரிய விராட்டியான மகாலட்சுமி திருமார்பில் தரித்தவரே, கிருஷ்ணாவதாரத்தில் குடங்களை வரிசையாக தலையில் அடுக்கி நர்த்தனம் புரிந்து குடக்கூத்தாடி என்ற வட்டம் பெற்று ஆயர்பாடியை மகிழ்வித்தவரே, எல்லாம் நிறைந்தவரே, மது என்ற அரக்கனை அழித்து மதுசூதன் என்ற பட்டம் பெற்றவரே, உலகில் அழியாத புகழை உடையவரே, உன்னுடைய பக்தனான என்னை பாபங்கள் நெருங்காதபடி அருள வேண்டும். என் முன்வினைகளை போக்கி நான் என்றும் மகிழ்வுடன் இருக்க தங்கள் திருவடி துணை வேண்டும் என்று திருமங்கியாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். ஆஹா, தெவிட்டாத தேனமுது நீ சாதித்த பாசுரங்கள்! திருமங்கை ஆழ்வார் தான் வந்து தரிசித்த திவ்ய தேசத்தில் அந்த பெருமானின் திருவுருவத்தில் மற்ற எம்பெருமான்களை கண்டது போல் பாசுரமிடுவார். அவ்வகையில் அடியே நின்று இந்த வரதனின் திருவடிவாரத்தில் ஒப்புலியப்பனை தரிசித்தேன். அனைத்தும் அந்த வரதனின் திருவுள்ளம். அவன் பெயரே பேரருளாளன். அதன் விசேஷத்தாலேயே ஒப்புலியப்பனையும் இங்கு சேவை சாதிக்கும்படி செய்துவிட்டான். சரி, நாம் வரதனின் சன்னதி நோக்கி செல்வோம். பெரிய நம்பி. சுவாமி, என்ன ஒன்றும் சம்பாஷிக்காமல் மௌனம் காக்கிறாய்? தங்கள் திருவாக்காலும் இந்த வைணவ அடியாரின் திருவாயாலும் தெரிவிக்கப்பட்ட பல அரிய விஷயங்களை மனதால் பருகிய அடியேன் பிரமிப்பிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. பெரிய நம்பி, நீ மற்றும் ஒரு சொல்லின் செல்வன். சரி, சன்னதியில் வரதன் எனும் பெரிய பிரமிப்பு நின்றபடி காத்திருக்கிறது.
அவனை சென்று தரிசிப்போம். வாருங்கள். ஐயா, மகா கணம் பொருந்திய வேதாந்த சாகரத்திற்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். அடியேனை தெரிகிறதா? ஏன் தெரியாமல்? இவ்வூர் பாடசாலையின் பெரும் பண்டிதராயிற்றே. அடியேனை விடுங்கள். ஆஹா, என்ன ஞானம், என்ன புலமை, குரலில் என்ன ஒரு கம்பீரம், வார்த்தைகளில் தெளிவு, வாக்கியங்களை கையாள்வதில் பளிச்சிடும் அறிவு, சபையில் உள்ளவர்களின் மனங்களை ஊடுருவும் பார்வை, அடுத்தடுத்த பிரயோகங்களில் ஒரு கோர்வை, முகத்தில் ஓர் வசீகரம், கருத்துக்களை உதிர்ப்பதில் ருசிகரம், காண்போரை கவர்ந்தெழுக்கும் லாவகம். பலே பலே. ஆஹா, மொத்தத்தில் ஞான பொக்கிஷம், அதுவும் ஓர் சிறிய வயதில். என்னவோய் பண்டிதரே, சிறிய வயதா? நீர் யாரை குறிப்பிடுகிறீர்? ராமானுஜன். ராமானுஜனைத்தான் குறிப்பிட்டேன். அவனையா? இவ்வளவு நேரம் ராமானுஜனையா புகழ்ந்து கொண்டிருந்தீர்? பிறகு எப்பேற்பட்ட சதசு! எத்தனையோ பாடசாலையிலிருந்து மாணாக்கர்கள் வந்திருக்கிறார்கள். சற்றும் அசரவில்லையே ராமானுஜன். கண்டாமணியின் ஓசை போல் கணீர் கணீர் என்று பதிலுரைகளை கொடுத்து கொண்டே இருந்தானே அவன். சாதாரணமாக உபனிஷத் சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தமிழில் சொல்வார்கள். அடியேனும் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். இந்த ராமானுஜனோ ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு 9 தமிழ் அர்த்தங்கள் சொல்கிறான். திடீர் என்று அவ்வார்த்தைக்கு ஈடான சமஸ்கிருத வார்த்தையையே மேற்கோள் காட்டுகிறான். பட்டென்று மணிப்பிரவாளன் அடக்கிப் போகிறான். அப்பப்பா, மொத்தத்தில் ஒரு சிங்கம் போல் சபை நடுவே காட்சியளித்தானே அந்த ராமானுஜன். அக்காட்சி இப்போதும் என் கண்முன்னே நிற்கிறதே. பக்கத்து ஒரு பாடசாலை மாணவர்கள் திறந்தவாய் மூடாமல் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தார்களே. ஆஹா, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அவன் ஒரு சகலகலா வித்தகன். ஓய், நீர் சொல்வது சரி என்றே வைத்துக் கொள்வோம். இந்த அளவிற்கு ராமானுஜனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்கிறேன். இதோ சிங்கம் போல் அமர்ந்திருக்கிறாரே எங்கள் குருநாதர். இவர் வாரி வழங்கிய நன்கொடைதானே சுவாமி. அதை பெற்றுக் கொண்டுதானே ராமானுஜன் சபையை சுற்றி சுழன்று வந்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் ராமானுஜனோடு வந்திருந்த சக மாணாக்கர்களும் பெரும் சிம்மமான யாதவ பிரகாச சுவாமிகளின் வித்தியார்த்திகள் தானே. அவர்கள் எதுவுமே வாயை திறக்கவில்லையே. அவர்கள் அனைவரும் ராமானுஜனை அல்லவா வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெற்ற ஞானமெல்லாம் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தது? சரி, நீர் என்ன சொல்ல வருகிறீர்? என்னை ஞான சூனியம் என்கிறீரா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்லவில்லையே. பின்னர் எப்படி சொல்ல வந்தீர்? தங்களின் ஞானம் முழுவதையும் ஒருத்தருக்கே, அதாவது ராமானுஜனுக்கே கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். 4ஆம் கால கோவில் மணி அடித்தாகிவிட்டது. பிரசாதம் தயாராக இருக்கும். இப்போது போனால்தான் வேண்டிய அளவு கிடைக்கும். அடியேன் வரட்டுமா? வர வேண்டாம், போய்கொண்டே இரும். நிறைய பேசிவிட்டீர். பார்த்தீர்களா குருநாதா, அந்த பண்டிதனின் அதிக பிரசங்கித்தனத்தை? விட்டிருந்தால் இன்று முழுவதும் ராமானுஜன் புராணம் பாடிக்கொண்டிருந்திருப்பான். சரி, அதை விடு. வந்தான், புகழ்ந்தான், சென்று விட்டான். அதற்கென்ன இப்போது? என்ன இப்போதா? அப்போதே சொன்னேன் தங்களிடம், இந்த ராமானுஜனை சதசிற்கு ஏன் அழைத்து போக வேண்டும் என்று. கோவிந்தனே போதும் என்றேன். தாங்கள்தான் இந்த அடியவனின் பேச்சை கேட்கவே இல்லை. வேலியில் போன ஓனானை மடியில் கட்டிக்கொண்ட கதையாயிற்று. சரி, அதற்கு ஏன் புலம்புகிறாய்? என்ன ஆகிவிட்டது இப்போது? பொறுக்க முடியவில்லை குருநாதா, பொறுக்க முடியவில்லை. முயற்சி, பயிற்சி எல்லாம் தங்களுடையது. பெயரும் புகழும் அந்த ராமானுஜனுக்கா? இல்லை குருநாதா, அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்கள் புகழுக்கு ஒரு பங்கம் வந்தால் எப்படி இந்த கைலாசம் பொறுத்து கொண்டிருப்பேன்? எனக்கு என்னவோ ராமானுஜனை
சதசிற்கு அழைத்து வந்தது சரியாக படவில்லை. எல்லா விஷயத்திலும் ஞானம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் தங்களுக்கு ஞானம் போதவில்லை குருநாதா. அடே அதிக பிரசங்கி, யாருக்கு? இந்த யாதவ பிரகாசருக்கா ஞானம் போதவில்லை? குருநாதா, பொறுத்தருள வேண்டும் குருநாதா. ஆற்றாமையால் சற்று அதிகமாக வார்த்தைகளை கொட்டிவிட்டேன். இருப்பினும் அந்த ராமானுஜனால் தங்களுக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாதே. போதும், எனக்கு ஒரு இழுக்கும் இல்லை. அந்த பண்டிதன் என் மாணாக்கன் ராமானுஜனை புகழ்ந்ததால் அந்த பெருமை முழுவதும் எனக்கு தானடா. ஒன்றை புரிந்து கொள், அந்த பண்டிதன் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சதஸை நானும் உற்று பார்த்தபடிதான் இருந்தேன். உண்மையிலேயே அந்த ராமானுஜன் ஞானம் உள்ளவன்தான். நான் சொல்லிக் கொடுத்ததை ஒன்று சொல்வான் என்று எதிர்பார்த்தால் அவன் 9 சொல்கிறானடா. ஏதோ ஒரு சக்தி அவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. கண நேரத்தில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டி போட்டு விட்டானே அந்த ராமானுஜன் என்ற வித்தகன். அது மட்டுமல்ல, அவனுடைய கீர்த்தி இந்த யாதவனின் ஞானத்துடன் சேர்த்தி. புரியவில்லை? அந்த ராமானுஜன் யார்? இந்த யாதவ பிரகாசனின் சீடனாயிற்றே என்ற மகுடமானது எனக்கு தானடா வரப்போகிறது. நன்கு கவனத்தில் வைத்துக்கொள். எத்தனையோ சதஸ்களில் பார்த்திருக்கிறேன். முதலில் கூடிய கூட்டம் கடைசி வரை இருக்காது. ஆனால் இங்கு நடந்தது அப்படி அல்ல. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்க்க வந்தவர்கள் ஒருத்தர் கூட கலைந்து போகவில்லை. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் ஒன்று சொல்வேன். கோவிந்தன் மாமணிதான். சபேசன் அவனை விட சற்று ஞானம் குறைந்தவன்தான் என்றாலும் ஏற்புடையவன்தான். இருப்பினும் ராமானுஜன் இருக்கிறானே, அவன் அனைவரையும் விட உச்சத்தில் உயர்ந்து நிற்பவன். அதனால்தான் தம்பி கோவிந்தனை கொண்டே ராமானுஜனை என் வசம் இழுக்க பார்க்கிறான். இதையெல்லாம் நீ உணர மாட்டாய். உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை குருநாதா. அன்று ஒன்றை சொன்னீர்கள், இன்று அதையே வேறு விதமாக சொல்கிறீர்கள். மொத்தத்தில் என் தலை சுற்றி என் முதுகை நானே பார்த்துக் கொள்வேன் போல இருக்கிறதே. பார்த்துக்கொள், பார்த்துக்கொள், நன்றாக பார்த்துக்கொள். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த யாதவ பிரகாசனை புரிந்து கொள்ள எவருக்கும் ஞானம் போதாது. சரி, நீ இன்னும் செல்லவில்லை. எங்கு குருநாதா? 4ஆம் கால கோயில் மணியோசை அடித்து விட்டது. பிரசாதம் ஸ்வீகரிக்க போகிறேன் என்று அந்த பண்டிதன் போகிறானே அங்கு. 3ஆம் கால மணி அடித்த உடனேயே எனக்கு ஆகிவிட்டது குருநாதா. பண்டிதர் சதஸ் முடிந்து சாப்பிட போகிறார். அடியேன் போஜனம் முடித்து விட்டுத்தான் சதஸிற்கு வந்தேன். எக்காலத்திலும் நீ மாறவே மாட்டாய். சரி, வா போகலாம். அதுதான் ஆகிவிட்டது என்றேனே. உனக்கு ஆகிவிட்டது, எனக்கு ஆக வேண்டாமா? வா என்னோடு. திருக்கச்சி, சற்று முன் நாம் வரதனை சேவித்து வந்தோம். அந்த சுந்தர வரதனின் அழகு இன்னும் நிழலாடியபடியே இருக்கிறது. எத்தனை முறை சேவித்தாலும் தெவிட்டாத அமுதமன்றோ அவன். வருவோரை வா வா என்று அழைப்பது போலவே தன் கரத்தை வரதன் வைத்திருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. என்னிடம் சரணடைந்தால் போதும், நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பது போலல்லவா வரதன் காட்சி அளிக்கிறார். சுவாமி, தாங்கள் அந்த பேரருளாளனை அனுபவிக்கும் பாங்கே தனி. தங்களின் லைப்பை எப்படி வர்ணிப்பதென்றே புரியவில்லை. வரதனின் பிரசன்னமான திருமுக மண்டலம், சங்கு, சக்கரம், கதாபத்மம் என தன் திவ்ய ஆயுதங்களை கைகொண்டிருக்கும் அழகு சிறப்பு என்றால், நீ அவனுக்கு அணிவித்திருக்கும் பூமாலையோ இன்னும் அழகாய் வரதனை ஜொலிக்க செய்கிறது. நீ எவ்வளவு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறாய். மாதவனுக்கு பிடித்தமான மல்லிகை, முல்லை, ஜாதி புஷ்பம், செந்தாமரை, செவ்வந்தி, இவற்றோடு அவனுக்கு மிகவும் பிரியமான திருத்துழாயான துளசியையும் சேர்த்து நெருக்கித் தொடுத்த பெரிய மாலை. அதை நீ பாசுரம் பாடியபடியே தொடுத்ததால் அதில் உண்டாகியிருக்கும் ஆன்மீக மனம்
நீ பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் திருக்கச்சி. அங்கு திருமலை காட்டில் சேவை சாதிக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமலை நம்பி, இங்கு எழில்மிகு காஞ்சியம்பதிக்கு திருக்கச்சி நம்பி, உங்களால் அடியேனும் பேறு பெற்றேன். சுவாமி, தங்களால் அன்றோ இந்த கடையேனுக்கும் பேரு. இப்படி ஒரு சேவையை செய்ய வைத்ததே தங்களின் கருணை என்றோ சுவாமி. இந்த கடையேனை பற்றி அன்று இந்த வரதனிடம் தாங்கள் விண்ணப்பம் செய்ததால் அன்றோ அந்த வரதனும் அடியேனிடம் சம்பாஷிக்கிறான். திருக்கச்சி, அடியேன் ஒன்றும் பெரிதாக செய்ததாக கருதவில்லை. இவன் என்னுடையவன், என் பக்தன், என் சேவகன் என்ற முடிவை அந்த வரதனே எடுக்கிறான். அப்படி அவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உன் ஆலவட்ட கைங்கரியத்தால் தான் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டாலும் குளிர்ந்து காணப்படுகிறான். அனைவரையும் கடாட்சிக்கிறான். கருணாமூர்த்தியான வரதனிடம் யாசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பவனாக அன்றோ அவன் பெயரையும் தாங்கி நிற்கிறான். இன்று எப்பேற்பட்ட ஒரு சேவையை அவன் இந்த அடியவனுக்கு அருளிவிட்டான். சுவாமி, தாங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அத்திகிரி அருளாளனை ஆச்சாரியர் மனமுகந்து சேவித்தீர் என்பதை அடியேனால் உணர முடிகிறது சுவாமி. சேவித்தேன். புண்டரிகாட்சனை அகம் குளிர சேவித்தேன். கைப்படைத்த பயனாய் கைகூப்பி சேவித்தேன். கோடி சூரிய பிரகாசனான வரதனை, அமரர்கள் தலைவனை, அத்தியூரானை, மறைதேடும் மூர்த்தியை, சத்தியவிரத கஷேத்திர கஜேந்திர வரதனை பாதாதிகேசம் சேவித்தேன். கண்குளிர தரிசித்தேன். அவ்வகையில் மற்றொரு தரிசனமும் ஆக வேண்டியுள்ளது. அதையும் இவ்வரதன் அனுகிரகிக்க வேண்டும். காஞ்சி வந்ததின் ஒரு அபிலாஷை பூர்த்தியாகிவிட்டது. இனி இன்னொரு அபிலாஷை பூர்த்தியாக வேண்டும். வரதனை தரிசித்தது போலவே அடியேன் ஒருவரை பார்க்க ஆவல் கொண்டல்லவா இங்கு வந்திருக்கிறேன். ஏன் புன்னகைக்கிறாய் திருக்கச்சி? தெரியும் சுவாமி, தங்களுக்கு இதுநாள் வரை வரதனை சேவிக்க வேண்டும் என்ற அபிலாஷை இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது வரதனுக்குத்தான் தங்களை இங்கு வரவழைத்து கடாட்சிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் போயிருக்குமா? அப்படி பார்த்தால் காஞ்சியம்பதிக்கு தாங்கள் வரதனை சேவிக்க வந்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை சுவாமி. ஆனால் மற்றொரு விஷயத்தை அன்று ஸ்ரீரங்கத்தில் அடியேனை அழைத்து தாங்கள் சம்பாஷித்து குறிப்பிட்டீர்களே, ஒருவனை காண வேண்டும் என்றும் அந்த ஆசைதான் தற்போது தங்களின் திருவுள்ளத்தில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்றும் சொன்னீர்களே, அதை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் காஞ்சியம்பதி வரையிலான நெடுந்தூர பயணத்தை தாங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அடியவனால் உணர முடிகிறது சுவாமி. யாரை காண வந்திருக்கிறீர்கள் என்பதையும் அடியேன் உணர்ந்து வைத்திருக்கிறேன் சுவாமி. யார்? ராமானுஜன். சாமி, அவர் இல்லன்னா இந்த சாரதியே இல்ல. சாரதி, போதும். ஆச்சாரியருக்கு முன்னால் நின்று கொண்டு அடியேனை போய் குருநாதர் அது இது என்று உளறிக் கொண்டிருக்கிறாயே. பாருங்க, நான் ஒண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தை இருக்குன்னு போய் சொல்லல. ஆமா பாட்டி, நீங்க குழந்தைய பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க. நீங்க இங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், உங்க ஆசை நிறைவேற்றுறதுக்காக குழந்தைய வாடகைக்கு எடுத்து எங்க குழந்தை போய் சொல்லி உங்களை ஏமாத்தணும்னு எத்தனை தடவை சொல்லுது பாட்டி.